Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு ரா சில்க் சாரீக்குள்ள ப்ளவுஸ்க்கு எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிராயிங் எப்படி பண்ணேங்கிறதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஸாக ஒரு டிசைன் இருக்குதுல்ல, அதை நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கலாம். 1 inch கேப்பில் நான் இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சி அதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். அந்த சர்க்கிளுக்கு நடுவில் இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 inch கேப் விட்டு அடுத்து இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதுக்குள்ளேயும் இதே மாதிரி பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் டிசைன். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்லீவ்ஸ்லையும் நெக்லையும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அது ஒரு பிளெயின் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேஸ் டிசைனை வச்சே நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஈவனாக ஒரே மாதிரி வரும், ஈக்குவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவ்ஸ்க்கு ஒரு ட்ரேசிங் ஷீட் எடுத்து அந்த டிசைனை ஃபுல்லாக இந்த பேஸை வச்சே வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே உள்ள புட்டி ஒரு புட்டி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி அது ட்ரேசிங் எடுத்துக்கிட்டேன். எங்கெங்கே வேணுமோ அந்தந்த இடத்துல ட்ரேசிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதாங்க, இதை வச்சு ஸ்லீவ்ஸில் அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதையே வந்து நம்ம நெக்லையும் பண்ணிக்கலாம். நெக்லைன் வரைஞ்சிட்டு நமக்கு எவ்வளோ லென்த் அண்ட் இதில் வேணுமோ நெக்லைன் அதுமாரி வரைஞ்சிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் கரெக்டாக அந்த சென்டரில் இந்த பெட்டல் இந்த பூ இருக்குல்ல அது வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிக்கோங்க. கீழே நம்ம டிசைனை வச்சுட்டு மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிட்டு வாங்க. அப்புறம் அடுத்தது இந்த கர்வில் வர மாதிரி இதை கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த இன்னொரு பூவை வரைஞ்சிட்டு நடுவில் இருக்க லீவ்ஸ் வரையலாம். ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கர்வில் வரதுனால கரெக்டாக இந்தமாரி அந்த ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி வரைஞ்சிட்டு ஒரு 2 inch கேப்பில் இந்தமாரி அந்த கர்வ் எந்த மாரி போதோ அதேமாரி டைரெக்ஷனில் வரைஞ்சிட்டு ஸோ இடையில நீங்கள் இந்த லீவ்ஸை வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன அதை மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம கீழே பேஸில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது அடுத்தது. ஸோ இந்த ஃப்ளவர்லேருந்து நமக்கு 2 inch கேப்பில் அடுத்த ஃப்ளவர். ஸோ அந்த நெக்லைன் பார்டர் லைனுக்கும் கரெக்டாக வரணும், இந்த ஃப்ளவர்ஸோட கேப்பு ஈக்குவலாக வரணும். ஸோ அதுமாரி பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸை வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது நல்ல இடையில இருக்கிறது நல்ல கர்வாக இருக்கிறதுனால நான் கையிலையே திருப்பி அந்த டிசைனை வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு இப்போ அடுத்ததெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ ஸ்லீவ்ஸில் இருக்கிற அதே டிசைனை அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் காப்பி பண்ணிடலாம். ஸோ அப்படியே நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நான் லாஸ்ட்டு ஒரு பெட்டல் மட்டும் இந்த மாதிரி தனியாக இருக்க மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு சைடு நம்ம இப்போ வரைஞ்சிட்டோம். இப்போ அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் இந்த பக்கம் அதை அப்படியே வரைஞ்சிருங்க. கீழே தெரியுதில்ல இம்ப்ரெஷன் பாருங்க, அதோட இம்ப்ரெஷன் தெரியுதில்ல. ஸோ அதை வச்சே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடும் ஈக்குவலாக ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எந்த டிசைன்னாலும் இந்தமாரி பேஸ் டிசைன் ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை வச்சு நீங்கள் நெக் லைனும் ஸ்லீவ் லைனும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைனை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில்க் ப்ளவுஸ். ஸோ இதை வந்து நான் இப்போ 2ஆக மடிச்சுக்கிறேன். அந்த கரை பகுதி வந்து ஹைட் ப்ளவுஸோட ஹைட்டோ ஸ்லீவ்ஸோட ஹைட்டோ நெக்கோட ஹைட்டோ வர மாதிரி வர போர்ஷனில் வச்சுட்டு இந்த பிரெத் இருக்கிற போர்ஷனில் நம்ம ஸ்லீவ்ஸ் இப்போ பண்ண போகிறோம். நான் ஸ்லீவ்ஸ் பண்ணுறதுக்கு 2ஆக அப்படி மடிச்சுக்கிறேன். பிரெத்தை மடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ். இப்போ பாருங்கள், நான் இப்போ அதை 4ஆக மடித்து அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா டைரெக்டாக நம்ம ட்ரேசிங் பேப்பரில் அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 12 inch அளவுக்கு நான் இப்போ இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். என்னோடய ஸ்லீவ் லென்த் 12 inch.
ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ரொம்ப லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்டர் போட போகிறதில்ல, டேரெக்டாக டிசைன் தான். ஸோ கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ட்ரேசிங்கில் இருக்கிற அந்த சென்டர் ஃப்ளவரும் அந்த சென்டரில் கரெக்டாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அந்த டிசைன். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம வீட்லேயே டிசைன் வரைஞ்சி நம்மளே வந்து அதை ப்ளவுஸில் கார்பன் காப்பி பண்ண முடியும். பாருங்கள், நான் இப்போ இந்த 3 இடத்துலையும் பின் பண்ணிவிட்டு கார்பன் காப்பியை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஒயிட் கார்பன் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு காலி ரீஃபில் இருக்கிற பென் எடுத்து இந்த மாதிரி அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் இந்தமாரி நீடில் எடுத்துகிட்டு ஸோ இது கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இதையே எடுத்துட்டிங்கன்னா மற்ற பின்லாம் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக டிசைன் வரைஞ்சி முடிச்சிடலாம். இதேமாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் வரைஞ்சிட்டு இப்போ வந்து நெக்கில் வந்து அதேமாதிரி நெக்லைனில் ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்தளவு விட்டு தைக்கிறதுக்கும் இடம் விட்டுட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் டெய்லர்கிட்ட இருந்து ப்ளவுஸில் நெக் டிசைன் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. டிசைன் வந்து கோணலாக போயிடக்கூடாது. கரெக்டாக சென்ட்ரு பார்த்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கார்பன் பேப்பரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்லைனும் வரைஞ்சாச்சு. இப்போ சாரியில் இருக்கிற பேஸ் கலர்ஸ் எடுத்துக்கலாம். க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஒரு கொஞ்சம் மெஹந்தி க்ரீன் ஆட்டம். அப்புறம் வந்து ஆஃப் ஒயிட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ்ஸ் வந்து எட்ஜில் இருக்கிறதுனால ஒரு ஒயிட் கலர் கிளாத் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஒரு காட்டன் கிளாத், எனி காட்டன் கிளாத் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த எங்கெங்கே மிரர் வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் மிரர் ஒட்டியிருக்கேன். மிரர் வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்குள்ளே சின்ன மிரர் தாங்க, 1/2 சென்டிமீட்டர் தான் அதோட அளவுக்குள்ளே ரொம்ப சின்ன மிரர். அதுக்கு இப்போ நான் லைட் க்ரீன் மெஹந்தி க்ரீன் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு 2 வேலாம் ரொம்ப சின்ன பெட்டல்ஸ் சின்ன மிரர் யூஸ் பண்ணுறதுனால 2 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் தான் எல்லாத்துக்குமே எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மிரருக்கு இந்தமாரி 2 லைன் பேரலாக வர்டிக்கலாக 2 லைன், ஹரிசாண்டலாக 2 லைன் போட்டு ஃப்ரேம் பண்ணிக்கணும். நான் அந்த மிரர் ஒர்க் பற்றி டீட்டெயிலாக ஒரு டுட்டோரியல் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய மிரரில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க, அப்புறம் சின்ன மிரரில் போட்டுக்கலாம். இப்போ நான் இது வந்து செயின் ஸ்டிச் மெத்தடில் பண்ண போகிறேன். நடுவில் இருக்கிற போர்ஷன்லேருந்து இந்தமாரி வெளியில் கொண்டு வந்து நம்ம நூல் எங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோமோ அந்த இடத்துலேருந்து ஒரு செயின் திருப்பி உள்ளே இந்தமாரி விட்டுட்டு முன்னாடி உள்ள செயின்லேருந்து அடுத்த செயின் அந்த மிரரை ஒட்டியே. ஸோ நடுவில் இருக்கிற போர்ஷன்லேருந்து அந்த ஃப்ரேம்குள்ளே இந்தமாரி விட்டு முன்னாடி உள்ள செயின்லேருந்து அடுத்த செயின். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் ஃபுல் அந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுறணும் செயின் ஸ்டிச் வச்சு. ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேம்க்கு உள்ளே விட்டு பண்ணிக்கணும். ஸோ மிரர் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதோட டீட்டெயில் டியூட்டோரியல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எந்த செயினில் ஆரம்பித்தோமோ அந்த செயினுக்குள்ளே விட்டு நீங்கள் முடிச்சிடணும். அவ்வளோதாங்க. முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அதே லைட் க்ரீனில் போட்டு அடுத்த மிரருக்கு போகிறேன். இதுக்கு ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா மிரரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் சிக்கு கலர்
அதில் வந்து நான் பெட்டல்ஸ் போட போகிறேன். இது சாரியில் இருக்க காம்பினேஷன் நான் எடுத்துருக்கிறேன். பெட்டல்ஸ்க்கு வந்து ஹெரிங் போன் ஸ்டிச் நம்ம எப்போது யூஸ் பண்ணுறது தான். ஸோ பெட்டலுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக எடுத்து இந்தமாரி கிராஸாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். நீடில் வந்து மேலே போகணும், நூல் கீழே இருக்கணும். இதுக்கும் நான் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ நான் லீவ்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ அதே ஹெரிங் போன் தான், 2 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் தான். நல்ல நெருக்கமாக அப்படி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிம்பிளாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வரைகிறதும் நீங்களே வரைஞ்சி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த ஹெரிங் போன் ரன்னிங் ஸ்டிச் எல்லாத்துக்குமே நான் டுட்டோரியல் கொடுத்துருக்குறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன். எல்லாமே ஹெரிங் போன் அண்ட் ரன்னிங் ஸ்டிச், அப்புறம் மிரர் ஒர்க் இது தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல் எல்லா ஸ்லீவ்ஸும் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்லேயும் அதே டிசைன் நம்ம வரைஞ்சிருந்தோம்ல, ஸோ அதே மெத்தடில் அதே மாதிரி பண்ணியிருக்கிறேன். இது சாரியோட எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.